இன்றைக்கு நீங்க அநேக தேவைகளோட இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. நம்ம தேவனிடத்துல நம்ம ஜெபத்துல எதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்றாரு. என்னன்னா, வேதத்துல பாக்குறப்போ சாலமோன் ராஜா ஆண்டவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த ஜனங்களை நான் ஆட்சி செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவையான காரியங்களை அவங்க எப்படி எல்லாம் அவங்கள்ட்ட நான் பேசணும், அப்படி நியாய தீர்ப்பு செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் சாதிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உடனே என்ன செய்யறாரா, ஞானத்தையும் கொடுத்து நிறைய ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறாரு. வேதத்துல வாசிக்கிறப்போ யாக்கோபு 1:5 பாக்குறோம், உங்களுக்கு ஒருவர் ஞானத்தில் குறைவா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்மளால ஆண்டவர்கிட்ட ஜபத்துல ஞானத்தை கேட்கணும். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா, சரியான பாதையை காட்டும்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம பூமியில தவறான வழியில போவதற்கு அநேக காரியங்கள் நமக்கு காணப்படுது. அநேக கெட்ட நண்பர்களா நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்ய, சரியான பாதையில நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்கிறப்போ நம்மள ஆண்டவர் சரியான பாதையில வழியில் எடுத்துவாரு. அந்த வழியில நடக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு தவறான காரியமும் சம்பவிக்காது. அடுத்து மூணாவது என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்தும்படியா நம்ம காரியங்களை கேட்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, நிறைய வருமானம் வருது அப்படின்னு சொன்னா அதை நம்ம வீணா செலவழிக்காம திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, தேவை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். ரோட்ல பாத்தீங்கன்னா அநேகர் சாப்பாடு இல்லாம, செலவு கூட காசு இல்லாம அலைவாங்க. நம்ம அவங்களோட விசாரிச்சு உங்களுக்கு என்ன தேவை, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான காரியங்களை நம்ம செய்யலாம். அப்படி செய்யறப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பெருக்கும். இதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் மேலும் மேலும் நம்மளை ஆசீர்வதிப்பார்.